உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நரேந்திர மோடி 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல், அதாவது 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் பதவியில் எப்படி அமர்ந்தார்? ஓட்சோரி வழியாக அல்ல சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய திருட்டுத்தனம் வழியாக அல்ல ஞானேஷ்குமார் போன்ற நபர்கள் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே அழித்து சிதைத்து நரேந்திர மோடியின் சட்டை பையில் போட்டுவிட்டார்களா? லோக்சபா தேர்தல் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா, டெல்லி, இப்போ பீகார், வரக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, அசம், வெஸ்ட் பெங்கால், இங்கே என்ன நடக்க போகிறது? இந்த அனைத்திற்கான ஒரு மிக தெளிவான விளக்கத்தை ஆதாரபூர்வமாக எடுத்துக்காட்டப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். எந்த அளவில் பிஜேபி சார்ந்த நபர்கள், பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்தில் ஓட்டு போடுகிறார்கள், இன்னொரு மாநிலத்திற்கு போய் ஓட்டு போடுகிறார்கள். ஞானேஷ்குமார் அவர்கள் கூறியபடி எனக்கு ஒரு ஆதாரத்தை கொடுங்கள், ஒற்றை ஆதாரத்தை எடுத்து காட்டுங்கள். இன்னைக்கு 4 கேசஸ்களை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். பிஜேபி, நரேந்திர மோடி, குஜராத் லாபி செய்யக்கூடிய இந்த ஓட் சோரிக்கான புதிய ஆதாரங்களை நீங்க பார்க்க போறீர்கள். எந்த அளவில் இந்த ஓட்டு திருட்டு நடந்து வருகிறது என்று. தமிழ்நாட்டில் இதே போன்ற ஓட்டு திருட்டுக்கான ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை இப்போவே செய்ய தொடங்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் ஈஸ்வரம் போர்ட்டல் வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா 93 லட்சம் வட இந்தியர்கள் இருக்கும்படி ஒரு தகவல் இருக்கு. உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, பீகார், வெஸ்ட் பெங்கால், அசம், இது போன்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்க வந்த இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்டு திருட்டு செய்வதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவிற்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், உங்களுடைய ஆட்சியை நாங்கள் அமைத்து காட்டுவோம். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த இடத்துலையுமே ஏடிஎம்கே பிஜேபியை விட்டு கொடுக்காதபடி ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். எந்த அளவில் இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. இதற்கு பின்பும் கூட எந்த விதமான ஆக்ஷனையும் ஞானேஷ்குமார் எடுத்து வைக்கவில்லை. தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவரிடம் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள்னா நீங்கள் தேச துரோகியாக மாறிவிடுவீர்கள். என்னுடைய கேஸ் நம்பர் 1, அஜித் ஜா. இவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்துடைய ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை மிக தெளிவாக கவனமாக பாருங்கள். ஒரு நபர் எத்தனை மாநிலங்களில் போய் ஓட்டு போட்டு வந்திருக்கிறார் என்று. இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் எதற்காக இது போன்ற ரிக்வெஸ்ட்டை நான் எடுத்து வைக்கிறேன் என்று அதற்கான காரணம் இருக்குது. இது போன்று நான் கூறினால் மட்டுமே அந்த வீடியோவில் ஒரு சில நபர்கள் கமெண்ட்களை போடுகிறீர்கள், அதை பகிர்கிறீர்கள். அதனால்தான் கொஞ்சம் போல அந்த வீடியோ பகிரப்படுகிறது. ஐயநாதன் ஐயா வீடியோ எதற்காக போகிறதில்ல, அவருடைய கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா, தாறுமாறான ரொம்பவே தெளிவான விளக்கத்துடன் அவர் பேசி வருகிறார். ஆனால் அது போகாததற்கான காரணம் எங்களை முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். கீழே கமெண்ட் எழுத மறக்காதீர்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை, இந்த சேனலை ஏராளமான நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளையும் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய முதல் கேஸ் அஜித் ஜா. அஜித் ஜா நவம்பர் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பீகார் அசம்பிளி தேர்தலும் போது ஓட்டு போட்டு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு படத்தை போடுகிறார். இதே நபர் அக்டோபர் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஹரியானா அசம்பிளி தேர்தலிலும் ஓட்டு போட்டிருக்கிறார். டிசம்பர் 4ஆம் தேதி டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் அங்கேயும் ஓட்டு போட்டிருக்கிறார். மூன்றுமே இவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அந்த படங்கள் இருக்குது. அதற்கான ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். சரி, யார் இந்த நபர்?
இந்த நபர் ஆப் இந்தியா என்கிற ஒரு ரைட் விங்கர் பத்திரிகை இருக்கு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவர்களுக்காக கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய இந்த நபர்கள். இந்த பத்திரிகையின் எடிட்டராம் இந்த நபர் இந்த வீடியோக்களை போட்டது மட்டுமல்லாமல் இவருடைய மனைவி, இவருடைய தகப்பனார், இவருடைய தாயார் அவர்களும் இந்த நபருடன் சேர்ந்து ஓட்டை திருடி இருக்கிறார்கள். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். அஜித் குமார் ஜா, வயது 40, அவருடைய அப்பாவின் பெயர் மிதிலேஷ் ஜா. அனைத்து டீட்டெயிலும் நீங்கள் பார்த்தீர்கள். 3 வெவ்வேறு அட்ரஸஸ்களில் 3 வெவ்வேறு எபிக் நம்பருடன், அதாவது இந்த நபர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஓட்டர்ஸ் ஐடியை மாற்றவில்லை, அந்த இடத்தில் புதிதாக ஓட்டர்ஸ் ஐடியை பதிவிட்டிருக்கிறார். ஹரியானா, டெல்லி மற்றும் பீகார், இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய இந்த நபருடைய எபிக் நம்பர் இன்னைக்கும் இந்த தருணத்திலும் ஆக்டிவ் நிலையில் இருக்கிறது. நாளைக்கு டெல்லியில் எலெக்ஷன் வந்தால் இந்த நபர் போய் ஓட்டு போடுவார், ஹரியானாவில் ஓட்டு போடுவார், பீகாரில் ஓட்டு போடுவார், மற்ற வேற எங்கெல்லாம் ஓட்டு போடுவார் என்று நீங்களே சிந்திக்க முடியும். சரி, இப்போது இந்த நபரை பற்றி நாங்கள் அலசி ஆராயும் போது இந்த நபருடைய ஃபோட்டோவெல்லாம் மேட்ச் ஆகிறது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த நபருடைய தகப்பனாருடைய பெயர் மிதிலேஷ் ஜா. சரி, அவரை பற்றியும் கொஞ்சம் அலசலாம் என்று பார்க்கும்போது அவருக்கும் 3 எபிக் நம்பர் 3 வெவ்வேறு அட்ரஸ்களில் இருக்குது. அவரும் பீகாரில் ஓட்டு போட்டிருக்கிறார், ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்கிறார், டெல்லியிலும் ஓட்டு போட்டிருக்கிறார். பாருங்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்கள். அஜித் ஜாவுடைய தகப்பனார் மிதிலேஷ் ஜா, அவரும் 3 இடங்களில் ஓட்டு போட்டிருக்கிறார். அவருடைய ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது. சரி, இவருடைய மனைவி ஸ்வாதி ஜா 2 இடங்களில் இந்த பெண்மணிக்கும் ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது. ஃபரீதாபாதிலும் இருக்குது, டெல்லியிலும் இருக்குது. அதாவது ஹரியானாவிலும் ஓட்டு போட்டிருக்கிறார், புது டெல்லியிலும் ஓட்டு போட்டிருக்கிறார். ஸ்வாதி ஜா வைஃப் ஆஃப் அஜித் ஜா. டெல்லியில் எங்கே இருக்கிறாருன்னா ஆர்கேபுரமில், ஃபரீதாபாதில் 2 இடத்துல இவர்களுக்கு அட்ரஸ் இருக்குது. 2 இடத்துல வெவ்வேறு எபிக் நம்பர், ஓட்டர்ஸ் ஐடி வெவ்வேறாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கிறீர்கள். சரி, இப்போது இதே அஜித் ஜாவுடைய தாயார் பிரேமா ஜா, இவரிடமும் 2 எபிக் நம்பர் இருக்குது, லைவில் இருக்குது, ஆக்டிவில் இருக்குது. பிரேமா ஜாவிடம் இருக்கக்கூடிய 2 ஓட்டர்ஸ் ஐடி, ஒன்று டெல்லியில், இன்னொன்று மதுமனி, பீகாரில். அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஐடிஸ் are active. Can election commission answer this? ரெண்டாவது கேஸை பாருங்கள். சஞ்சய் ஜா, இந்த நபரும் 3 இடங்களில் ஓட்டு போட்டிருக்கிறார். நவம்பர் 6ஆம் தேதி பீகாரில் ஓட்டு போட்டிருக்கிறார். பிப்ரவரி 6ஆம் தேதி டெல்லி அசெம்பிளியில் ஓட்டு போட்டிருக்கிறார். நரேந்திர மோடி லோக்சபா தேர்தலும் போது மே 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஓட்டு போட்டிருக்கிறார். தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் 3 முறை போட்ட ஓட்டுக்கான அந்த அடையாளத்தையும் வெளிவிட்டிருக்கிறார். சரி, இவரை நாங்கள் அலசி பார்க்கும்போது சஞ்சய் குமாரிடம் 2 எபிக் நம்பர், அதாவது 2 ஓட்டர்ஸ் ஐடி இருக்கிறது, ஆக்டிவில் இருக்குது. சஞ்சய் ஜா வயது 51, இன்னொன்றில் சஞ்சய் ஜா வயது 52. துவார்காவில் இந்த நபருக்கு ஓட்டு இருக்குது. தர்பங்கா பீகாரிலும் இந்த நபருக்கு ஓட்டு இருக்குது. சரி, இப்போ இந்த நபர் மட்டுமல்ல, இதே போன்ற இன்னொரு நபர் உதயகுமார், கர்நாடகா பிஜேபியின் ஒரு தலைவர். இந்த நபர் நவம்பர் 11ஆம் தேதி பீகார் அசெம்பிளி தேர்தலும் போது ஓட்டு போட்டிருக்கிறார். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏப்ரல் 26ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷனும் போது இந்த நபர் பெங்களூர்லேருந்து, கர்நாடகாவிலிருந்தும் ஓட்டு போட்டிருக்கிறார். கர்நாடகா ஓட்டு திருட்டு எப்படி நடந்தது, மகாராஷ்டிராவில் எப்படி நடந்தது, டெல்லியில் எப்படி நடந்தது, இப்போ பீகாரில் எப்படி நடந்தது, அந்த அனைத்து கனெக்ஷன்ஸ்களையும் நீங்கள் பாருங்கள். உதயகுமாரை பற்றி நாங்கள் அலசி ஆராயும் போது இந்த நபருடைய 2 எபிக் நம்பர் கிடைக்கிறது. உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இந்த எபிக் நம்பர்களை நான் எழுதி காட்டி கொண்டிருக்கிறேன். கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 2, கேஸ் நம்பர் 3. ஆல் 3 ஹேவ் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர்ஸ், டிஃப்ரெண்ட் ஓட்டர்ஸ் நம்பர். இந்த நபருடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஞானேஷ்குமார் கூறியது எங்களிடம் ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் என்று. அடுத்தடுத்து நீங்கள் ஆதாரங்களை மட்டுமே நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
अपने गांव में मतदान करने का मौका मिला, अपने गांव के विकास के लिए मतदान में भाग लिया. என்னுடைய கிராமத்தின் முன்னேற்றத்திற்காக ஓட்டு போட நான் இங்கே வந்திருக்கேன். எங்கே போட்டிருக்காரு நீங்களே பாருங்கள், அந்த பள்ளிக்கூடத்துடைய அட்ரஸ் உத்பிரேக் மத்திய வித்யாலய பெதுகுரா பஷ்சிமி போக், அந்த அட்ரஸ் இங்கே இருக்குது. சரி, உதயகுமாரோடைய இரண்டாவது ஃபோர்ட் அதையும் நீங்கள் பாருங்கள். எபிக் நம்பர் நீங்கள் பார்க்கிறீர்கள். பெங்களூர் நார்த், பெங்களூர் நார்த் ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் 1 ஞாபகம் இருக்கா? மகாதேவபுரா, அதே பெங்களூர் நார்த்திலும் இந்த நபர் ஓட்டு போட்டிருக்கிறார். அப்போது ஒரு நபரிடம் எப்படி 2 எபிக் நம்பர் இருக்கும்? ஒரு நபர் ஒரு முறை தான் ஓட்டு போட முடியும், ஒரு நபருக்கு ஒரு இடத்தில் தான் ஓட்டர்ஸ் கார்டு இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை ஞானேஷ்குமார் திரும்பி திரும்பி கூறும்போது கூட எங்கெங்கெல்லாம் இந்த நபர் ஓட்டு போட்டிருக்கிறார் அந்த இடத்தையும் நீங்கள் பாருங்கள். 245 booth number 245 in Bihar, house number 22. இங்கே பெங்களூரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா house number 23, booth number 202. How it is possible? ஒரு வருடத்தில் 3 வயது இவருக்கு அதிகரித்து விடுகிறது. ஒரு எபிக் நம்பரில் 54 வயது, இன்னொரு எபிக் நம்பரில் 57 வயது. I want to show you case number 4. ரஞ்சன் டாக்கூர் காலத்துலலாம் போட்டதை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும் எந்த கட்சிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர், எந்த கட்சிக்கு ஓட்டை திருடக்கூடிய நபர் என்று. பிஜேபி டெல்லி லீடர் ரஞ்சன் டாக்கூர் நவம்பர் 11 2025 தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வழியாக பீகார் அசெம்பிளியில் நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன். அதாவது டெல்லி பிஜேபி டெல்லியின் தலைவர் பீகாரில் போய் ஓட்டு போட்டிருக்கிறார், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருக்கிறார். இந்த நபரை பற்றி பார்க்கும்போது இவரிடமும் 2 எபிக் நம்பர் கிடைக்கிறது. உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கிறீர்கள். ரஞ்சன் குமார் டாக்கூர் ஒரு எபிக் நம்பரில் 32 வயது, இன்னொன்றில் 34 வயது. இந்த நபருடைய எபிக்ஸ் நம்பர்ஸ்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு இடத்துல டெல்லி அட்ரஸ், இன்னொரு இடத்துல பீகார் அட்ரஸ். இப்போ சிந்தித்து பாருங்கள், நரேந்திர மோடி திருட்டுத்தனம் செய்யாமல் பீகாரை வென்றாரா, டெல்லியை வென்றாரா, ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அல்ல நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே எப்படி இந்த அளவில் பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போகிறது? எப்படி இந்த அளவில் பிஜேபிக்கு மட்டுமே மேண்டேட் கிடைக்கிறது? சாணியை கரைத்து பீகாரில் இவர்களை விரட்டியடித்தார்கள். ஆனால் கூட பீகாரில் பிஜேபியுடைய அலை. அப்போ அவர்களுடைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு தேவை இல்லையா? விலைவாசி எல்லாமே இவர்களுக்கு ஓகேவா? அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாதா? நரேந்திர மோடியின் முகத்திற்காகவே மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்கிற இந்த கேள்வியை சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். நான் காட்டிய இந்த 4 கேஸ் ஸ்டடி குடும்பமாக மகன், மனைவி, பெற்றோர்கள் அனைத்து நபர்களுமே 2 3 எபிக் நம்பர். அப்போ எந்த அளவில் இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஆதாரம், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர். தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.